வணக்கம். இந்த நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் நேற்று ஒரு மிக பிரம்மாண்டமான உரையை கொடுத்திருக்கிறார் பாராளுமன்றத்திலிருந்து. கிட்டத்தட்ட 90 நிமிடம், அதாவது 1.5 மணி நேரம் வரை இந்த உரை இருந்திருக்கிறது. ஆனால் இந்த உரையை நீங்க கேட்டீர்கள்னா, இந்த நாட்டிற்காகவோ, இந்த நாட்டு மக்களுக்காகவோ, இந்த நாட்டு பாதுகாப்பிற்காகவோ, இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காகவோ, கல்விக்காகவோ, மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவோ அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பற்றியோ, இந்த நாட்டு டெவலப்மெண்ட்டை பற்றியோ, இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை பற்றியோ, கொரோனாவால் இறந்த நபர்களை பற்றியோ, விவசாயிகளை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எழும்பிய கேள்விகளுக்கான பதில் கொடுக்கும்படிதான் பிரதமர் எழுந்து நின்றார். ஆனால் அவர் கொடுத்த பதில் என்னவாக இருக்கிறது என்று பாருங்கள். நாங்க இந்த நாட்டில் நடந்த எந்த விஷயத்திற்குமே பொறுப்பாளி அல்ல, அனைத்திற்குமே காரணம் சதி. இந்த நாட்டிற்கு எதிராக நடக்கக்கூடிய சதி, எங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதி, இந்தியாவை அவமானப்படுத்துவதற்காக 2 அரசியல் கட்சிகள் சதி செய்து வருகிறார்கள். ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சி. கொரோனா காலகட்டத்தில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை தூண்டிவிட்டு ஒரு இடத்திலிருந்து விரட்டக்கூடிய வேலையை காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி தான் பார்த்தது. நாங்கள் அதற்கான காரணம் அல்ல. பிரதமர் வாயிலிருந்து வந்த இன்னொரு வார்த்தை, கொரோனா காலகட்டத்தில் இந்த கொரோனா பரவியதற்கான காரணமும் இதே ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் மட்டும்தான். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை தூங்கிக் கொண்டிருந்த போதே அவர்களை தட்டி எழுப்பி விரட்டி இருக்கிறார்கள். பஸ்களில் ஏற்றி பார்டர்களில் இறக்கி விட்டிருக்கிறார்கள். ரயில்களில் அதற்கான டிக்கெட்டை வலுக்கட்டாயமாக கொடுத்து அவர்களை விரட்டி இருக்கிறார்கள். அனைத்துமே பிரதமர் மோடி தன்னுடைய உரையில் பேசியிருக்கிறார். நான் காரணம் அல்ல, எங்களுடைய அரசாங்கம் காரணம் அல்ல, என்னுடைய கட்சி காரணம் அல்ல, அனைத்துமே இவர்கள்தான். சிந்தித்து பாருங்கள். அந்த காலகட்டத்தை கொஞ்சமாக ஞாபகப்படுத்தி பாருங்கள். முதல் அலையும் போது நிபுணர்கள் எடுத்து வைத்த அந்த விஷயம், கொரோனாவால் காப்பாற்ற வேண்டும் என்றால் ஆக்சிஜன் மிக முக்கியமாக நீங்க தயாரிக்க வேண்டும். ஆனால் முதல் அலைக்கு பின் 2ஆம் அலை வரும்போது அந்த 1 வருடம் கேப்பில் எந்த விதமான வேலையும் பார்க்கவில்லை. இது அரசாங்கத்தின் வேலை, அரசாங்க துறைகளின் வேலை. ஆனால் 2ஆம் அலையும் போது ரோட்டிலிருந்து தொடங்கி மருத்துவமனை வரை ரோட்டிலேயே எத்தனை உயிர்கள் பிரிந்தது என்று நீங்க பார்த்திருக்கிறீர்கள். சிறுவர்களிலிருந்து முதியோர்கள் வரை ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையால் பெட் கிடைக்காமல், சிகிச்சை கிடைக்காமல் எத்தனை நபர்கள் உயிர் இழந்தார்கள் என்று நீங்க பார்த்தீர்கள். இதே அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டிடம் போய் நாங்கள் அனைவரையுமே பாதுகாத்து வைத்திருக்கிறோம், யாருமே ரோட்டில் நடக்கவில்லை, அனைவருக்குமே ஷெல்டர், ஃபுட் அனைத்துமே நாங்கள் கொடுத்திருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர் கூட ரோட்டில் இறங்கவில்லை என்று இந்த அரசாங்கம் கூறியது. ஆனால் எத்தனை வாகனங்களை இந்த அரசாங்கம் ரெடி செய்தது. மோடியாக இருக்கட்டும் அல்ல அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், இருவருமே வாய் துறக்காமல் ஒரு ட்வீட்டை கூட போடாமல் ஒளிந்திருந்தார்கள் 2ஆம் அலையும் போது. கொரோனா தொடங்கிய உடனேயே பிஎம் கேர்ஸில் நீங்க பணத்தை போடுங்கள், இந்த நாட்டை நான் காப்பாற்றி விடுவேன் என்று நம் நாட்டு பிரதமர் அவர்கள் கூறினார். ஆனால் அதை பற்றி பேசும்போது இதை பற்றி நீங்க பேசாதீர்கள், இதற்கான கணக்கை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று இதே அரசியல் கட்சி தான் எடுத்து காட்டியிருக்கிறது. அப்போ அனைத்துமே காங்கிரஸ் மீது போட்டு விடலாமா? அனைத்துமே ஆம் ஆத்மி கட்சி மீது போட்டு விடலாமா? பிரதமர் மோடி அவருடைய இந்த உரையை கேட்கும்போது பல கேள்விகள் வெளிவருகிறது. முக்கியமாக கொரோனா காலகட்டத்தில் இவர்கள் மறைத்த டேட்டா, எத்தனை நபர்கள் உயிர் இழந்திருக்கிறார்கள், இதற்கான டேட்டாவையே கோதி மீடியா மற்றும் அரசாங்கம் இருவருமே இணைந்து இதை மறைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். கோதி மீடியா செய்த இன்னொரு செயல், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இதற்கான காரணமாக மாற்றிவிட்டார்கள். அதாவது இஸ்லாமியர்கள் தான் இந்தியாவில் கொரோனாவை பரப்பியிருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த கோதி மீடியாவில் இதற்கான டிபேட் தான் நடந்து வந்தது. ஆனால் இதற்கான உண்மையான விஷயத்தை யாருமே பேசவில்லை. உங்களை சிந்திக்க விடாமல் இந்த நபர்கள் ஒரு பரபரப்பான பிரச்சாரத்தில் இறங்கினார்கள். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்கள் எத்தனையோ 1000 கிலோமீட்டர்கள் வரை நடந்து சென்ற போது ரயிலுக்கு கீழே வந்து இறந்த நபர்கள் எத்தனையோ, அந்த ட்ரக், லாரி, ஆட்டோ போன்ற விஷயங்கள் கவர்ந்து உயிர் இழந்த நபர்கள் எத்தனையோ, சாப்பாடு கிடைக்காமல் பட்டினியுடன் உயிர் பிறந்த குழந்தைகள் எத்தனையோ. இதை பற்றி மோடி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அனைத்துமே காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி. உத்தரப்பிரதேசத்தை நீங்க பார்த்தீர்கள்னா கங்கை நதியில்
அந்த சவங்கள் விதந்து போகும்போது அதை படம் பிடித்த நபர்களை சிறையில் அடைத்தார்கள். அதை பற்றி பேசினாலே உங்கள் மீது வழக்கு போடப்படும் என்று யோகி அரசாங்கம் எடுத்து காட்டியது. இதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். இதற்கான காரணம், இதற்கான அனைத்து சதியுமே காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி தான் செய்தது. இந்த படங்கள் போலியானது, பொய்யானது. இதையும் தாண்டி நீங்க இன்னொரு விஷயத்தை கவனமாக பார்க்க வேண்டும். கோவிட் வேக்சினேஷன் இந்தியா தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கே இலவசமாக வேக்சினை கொடுக்க இருக்கிறது. இந்தியா மக்களுக்கு கோவிட் வேக்சினேஷன் இலவசமாக போட இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். எங்க திரும்பி பார்த்தாலும் பிரதமர் மோடியுடைய படமாக தான் இருந்தது. ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. எத்தனை நபர்களுக்கு தொடக்க காலகட்டத்தில் எத்தனை நபர்களுக்கு இந்த இலவசமான வேக்சினேஷன் கிடைத்தது என்று மட்டும் பாருங்கள். சீரம் இன்ஸ்டிடியூஷனுடைய கோவிஷீல்டாக இருக்கட்டும் அல்ல கோவேக்சினாக இருக்கட்டும், பாரத் பயோடெக்குடைய கோவேக்சின், இந்த இரண்டுமே இந்தியா தான் தயாரித்தது என்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை நடத்தி வந்தார் மோடி அவர்கள். புனேல இருக்கக்கூடிய சீரம் இன்ஸ்டிடியூஷனுக்கு சென்று செல்ஃபி எடுத்துக்கொண்டார். அதே முறையில் பாரத் பயோடெக்கு சென்று அங்கேயும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டார். ஒட்டுமொத்த உலகத்திற்கு ஒரு தவறான மெசேஜ் போய் சேர்ந்தது. சீரம் இன்ஸ்டிடியூஷன் தயாரித்த கோவிஷீல்டு பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட இந்த வேக்சின், இது மேட் இன் இந்தியாவாக எப்படி இருக்க முடியும்? அந்த நாடு இதற்கான ஆய்விற்கான பணத்தை செலவழித்தார்கள். இங்கே இதற்கான ப்ரொடக்ஷன் மட்டும்தான் நடந்தது. ஆனால் இது மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா என்று ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரச்சாரத்தை நடத்திவிட்டார் மோடி அவர்கள். இன்னொரு பக்கம் பாரத் பயோடெக் தயாரித்த கோவேக்சினை எத்தனையோ நாடுகள், முக்கியமாக பிரேசில் போன்ற நாடுகள் எந்த அளவில் போராட்டத்தில் இறங்கினார்கள். இந்த வேக்சினேஷன் தவறான வேக்சினேஷன், எங்களுக்கு இதை போடாதீர்கள். ஆனால் இந்திய மக்களுக்கு இது திணிக்கப்பட்டது. எத்தனையோ போராட்டத்திற்கு பின், எத்தனையோ முறை அப்ளிகேஷன் போட்ட பின் அமெரிக்கா மற்றும் WHO இதற்கான அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். தொடக்க காலகட்டத்தில் எந்த விதமான அங்கீகாரமும் கொடுக்கவில்லை. ஆய்விற்கான அந்த ரீசர்ச் பேப்பர் வருவதற்கு முன்பே இந்திய மக்களுக்கு இந்த வேக்சினேஷன் செலுத்தப்பட்டது. இதை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் எதுவுமே பேச மாட்டார். சரி, இரண்டுமே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது, இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்டது என்று நாங்க பணம் கொடுத்து நாங்க இவர்களை ஊக்க வைத்தோம், அதனால்தான் இந்த வேக்சினேஷன் தயாரிக்கப்பட்டது என்று பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான பிரச்சாரத்தை செய்தார். ஆனால் இந்த வேக்சினேஷனை கண்டுபிடிப்பதற்காக எவ்வளவு ரூபாய் இந்திய அரசாங்கம் கொடுத்தது என்கிற டேட்டாவை வெளிவிடவில்லை. இதற்கான காரணம் உயிரிழந்த நபர்களுடைய டேட்டாவை மட்டும் பார்க்கும்போது நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கான வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. உயிரிழந்த நபர்களுக்கு இந்திய அரசாங்கம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்கிற இந்த விஷயம். குறிப்பாக வெறும் குஜராத்திலிருந்து மட்டும் 90,000 நபர்களுக்கு இந்த நஷ்டஈடு பணம் கொடுக்க போறோம் என்று ஒரு ரிசர்ச் வெளியே வந்திருக்கிறது, ஒரு டேட்டா வெளியே வந்திருக்கிறது. ஆனால் அரசாங்கம் வெளிவிட்ட டேட்டாவை நீங்க பார்த்தீர்கள்னா வெறும் 10,000 நபர்கள் தான் உயிரை இழந்திருக்கிறார்கள் என்று அரசாங்கம் டேட்டாவில் எழுதப்பட்டது. அப்போ எப்படி நீங்க 90,000 நபர்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க இருக்கிறீர்கள்? அப்ப இந்தியா முழுவதும் உயிரிழந்த நபர்களுடைய எண்ணிக்கை என்ன? அரசு ரெக்கார்ட் காட்டக்கூடிய எண்ணிக்கை என்ன? இதை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் பேச மாட்டார். அனைத்துமே कांग्रेस மற்றும் आम आदमी पार्टी செய்த சதி. पहली लहर के दौरान देश जब पर्याप्त अवसर दिया था, लॉकडाउन का पालन कर रहा था, जब WHO दुनिया भर के लोगों को सलाह देता था, सारे हेल्थ एक्सपर्ट कह रहे थे कि जो जहां है वहीं पर रुके। सारी दुनिया में यह संदेश दिया जाता था, क्योंकि मनुष्य जहां जाएगा अगर वो कोरोना से संक्रमित है तो कोरोना साथ ले जाएगा। तब कांग्रेस के लोगों ने क्या किया? मुंबई के रेलवे स्टेशन पर खड़े रह करके मुंबई छोड़कर जाने के लिए प्रोत्साहित करने के लिए मुंबई में श्रमिकों को टिकट दिया गया, मुफ्त में टिकट दिया गया, लोगों को प्रेरित किया गया कि जाओ महाराष्ट्र में हमारे पर जो बोझ है वो जरा कम हो, और जाओ तुम उत्तर प्रदेश के हो, तुम बिहार के हो, जाओ वहां कोरोना फैलाओ। आपने
आपने ये बहुत बड़ा पाप किया। பிரதமர் மோடி அவர்கள் பேசிய இன்னொரு மிக முக்கியமான வார்த்தை, विभाजनकारी मानसिकता उनके डीएनए में घुस गई है, अंग्रेज चले गए हैं लेकिन बांटो और राज करो, ये नीति कांग्रेस ने अपना चरित्र बना लिया है, इसलिए ही आज कांग्रेस टुकड़े टुकड़े गैंग की लीडर बन गई है. பிரித்து ஆளக்கூடிய இந்த விஷயம், இந்த கொள்கை காங்கிரசின் டிஎன்ஏவில் கலந்து விட்டது. இவர்கள் மக்களை பிரித்து ஆண்டக்கூடிய அந்த வேலை மட்டும்தான் பார்த்து வருகிறார்கள். அதனால்தான் இன்னைக்கு காங்கிரஸ் டுக்குடே டுக்குடே கேங்கின் லீடராக, தலைவராக மாறிவிட்டது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை முன்னிறுத்தி இந்தியாவை பிரிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள் என்று மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். அப்போ ஹிந்துத்வா என்கிற கொள்கையை இவர் மறந்து விட்டாரா? இவருடைய சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த போட்டி, இந்த தேர்தல் 80 vs 20, அதாவது 80% இந்துக்களுக்கும் 20% இஸ்லாமியர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய போட்டி என்று கூறியதை மறந்து விட்டாரா? இந்த உரையை நீங்க பார்த்தீர்கள்னா, மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் டு பிரசிடென்ட், அதாவது இந்த சபையில் அனைவருக்குமே நன்றியை கூறுகிறேன், இங்கே நடந்த டிபேட், இதற்கான பதிலை நான் கொடுப்பேன், இந்த நாட்டிற்கான எதிர்காலத்தை, எங்களுடைய ஃபியூச்சர் பிளான்களை பற்றி, எங்களுடைய திட்டங்களை பற்றி நான் பேசுவேன் என்று இருக்கக்கூடிய உரையை தன்னுடைய அரசியல் களமாக, அரசியல் மேடையாக மாற்றுவதை மட்டும்தான் தன்னுடைய தர்மமாக எடுத்து காட்டியிருக்கிறார் மோடி அவர்கள். இன்னைக்கு ராஜ்யசபாவில் இருந்து பேசிய போது மோடி அவர்கள் பேசிய இன்னொரு வார்த்தை, காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் இந்த நாட்டில் குடும்ப அரசியல் வளர்ந்திருக்காது, நாங்கள் வந்ததற்கு பின் தான் இந்த குடும்ப அரசியலை நாங்கள் முடக்கி இருக்கிறோம். காங்கிரஸ் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அங்கே குடும்ப அரசியல் நடந்திருக்கிறது, இது யாருமே மறுக்க முடியாது. இவர் எடுத்து வைத்த இந்த கேள்வியை நான் வரவேற்கிறேன். ஆனால் எதற்குமே நாங்கள் பொறுப்பாளி அல்ல, அனைத்துமே காங்கிரஸ் தான் குற்றவாளி, அதற்கு அனைத்திற்கு பின்னால் ஆம் ஆத்மி பார்ட்டி தான் குற்றவாளி என்று கூறுவதை எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? இந்த விஷயம் இங்கே மட்டும் நிற்கவில்லை. யோகி மற்றும் கேஜ்ரிவாலிற்கு நடுவே ட்விட்டர் போரும் தொடங்கிவிட்டது. நேற்று வெளிவந்த இந்த உரைக்கு பின் ஒரு பக்கம் கேஜ்ரிவால், இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத். இவர்களுடைய இதை நீங்க பார்க்க வேண்டும். सुनो केजरीवाल सुनो योगी, पीएम की स्पीच के बाद योगी और केजरीवाल के बीच ट्विटर पर जंग. सुनो केजरीवाल सुनो योगी, இந்த வார்த்தைகளை வைத்துதான் ட்விட்டரில் ஒரு போர் தொடங்கிவிட்டது நேற்று இரவிலிருந்து. ஒரு பக்கம் யோகி, இன்னொரு பக்கம் கேஜ்ரிவால். நீங்க பார்த்தீர்கள்னா, முதலில் கேஜ்ரிவால் அவர்கள் பிரதமர் மோடியுடைய இந்த ட்வீட்டை போட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு பதிலை கொடுக்கும்படி ஒரு மெசேஜை போட்டிருக்கிறார். प्रधानमंत्री जी का ये बयान सरासर झूठ है. देश उम्मीद करता है कि जिन लोगों ने कोरोना काल की पीड़ा को सहा, जिन लोगों ने अपनों को खोया, प्रधानमंत्री जी उनके प्रति संवेदनशील होंगे. लोगों की पीड़ा पर राजनीति करना प्रधानमंत्री जी को शोभा नहीं देता. பிரதமர் மோடி அவர்களே, உங்களுடைய பொய்யை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த அரசாங்கம் எந்த அளவில் பொய் பேசி வருகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த நாட்டு மக்கள், எத்தனையோ நபர்கள் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள், எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு ரோட்டில் இறங்கிவிட்டது. இவர்களுடைய மனதை புரிந்து கொள்ளாத ஒரு பிரதமரை உங்களால் எப்படி பார்க்க முடியும்? தயவு செய்து உயிரிழந்த நபர்களை வைத்தாவது அரசியல் செய்ய வேண்டாம். கேஜ்ரிவால் அவர்கள் எழுதிய இந்த ட்வீட். இதற்கு பின் இதே ட்வீட்டிற்கு பதில் கொடுக்கும்படி இன்னொரு ட்வீட்டும் போடப்பட்டிருக்கிறது ஆம் ஆத்மி கட்சியின் ட்விட்டர் பக்கத்திலிருந்து. பிஎம் மோடி கேவ் அப்சல்யூட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆன் மைக்ரண்ட் கிரைசிஸ் டியூரிங் த இல் பிளான்ட் லாக்டவுன். இந்த லாக்டவுன் காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஏற்கனவே நான் கூறியபடி வெறும் 4 மணி நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டது. இந்த 4 மணி நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் திடீரென்று டிவியில் இன்று இரவு 12 மணியிலிருந்து லாக்டவுன் போடப்படும், எந்த விதமான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் போடப்பட்ட இந்த லாக்டவுனுக்கு பின் எத்தனையோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்கள் பதற்றப்பட்டு எங்களுடைய வீட்டுக்கு திரும்ப முடியுமா, திரும்ப முடியாதா என்கிற அந்த அச்சத்துடன் போன காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் இந்த அனைத்துமே ஆம் ஆத்மி பார்ட்டி மீது, காங்கிரஸ் பார்ட்டி மீது பிரதமர் மோடி அவர்கள் திணித்து விட்டார். Country expects him to be sensitive to people suffering, but he is busy doing dirty politics. Shameless politics by the Prime Minister. எவ்வளோ அழுத்தமான வார்த்தைகள் என்று பாருங்கள். ஒட்டுமொத்த உலகமே இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்காக
போராடி கொண்டிருந்த போது பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய அசிங்கமான அரசியலை இந்த நாட்டு மக்களுக்கு முன் எடுத்து வைத்திருக்கிறார், பொய் பேசி வைத்திருக்கிறார். ஷேம்லெஸ் பிஎம் மோடி காட் லைங் இன் பார்லிமெண்ட். ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோவிற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு கேஜ்ரிவால் அவர்கள் பேசிய அந்த வீடியோ, இன்னொரு பக்கம் நேற்று மோடி அவர்கள் பேசிய பார்லிமெண்ட்டிலிருந்து பேசிய இந்த உரையை சேர்த்து பேசியிருக்கிறார்கள். இந்த வீடியோவை நீங்களே பார்த்து விடுங்கள். दिल्ली में ऐसी सरकार थी जो है, उस सरकार ने तो जीप पर माइक बांध करके दिल्ली की झुग्गी झोपड़ी में गाड़ी घुमा करके लोगों को कहा संकट बड़ा है, भागो, गांव जाओ, घर जाओ, और दिल्ली से जाने के लिए बसें दी, आधे रास्ते छोड़ दिया और सभी को लिए अनेक मुसीबतें पैदा की। कल से हम टीवी पे सोशल मीडिया पे देख रहे थे, बहुत सारे लोग अपने घर छोड़ के और अपने गांव वापस जाना चाहते हैं। इन लोगों को हमने काफी कोशिश की है रोकने की। अगर हम इतनी बड़ी संख्या में शहर छोड़ के जाएंगे तो कोरोना के बहुत तेजी से फैलने का खतरा पैदा होता है। जो जहां है वहीं रहे। आपको जो भी दिक्कतें आ रही हैं, मैं आपको आश्वासन देता हूं कि आपको किसी तरह की दिक्कत नहीं आने देंगे। खाने का इंतजाम किया है, आपका रहने का इंतजाम किया है। बॉर्डर के एरियाज के ऊपर भी जहाँ पे लोग इकट्ठे हैं, वहाँ पे हमने कई स्कूलों के अंदर नाइट शेल्टर का अरेंजमेंट कर दिया है। वहाँ पे हम लोग कल मनीष सिसोदिया जी खुद गए थे और उन्होंने जाके वहाँ पे लोगों से रिक्वेस्ट किया कि आप अब हमारे नाइट शेल्टर में चलिए, वहाँ पे रुकिए। तो नाइट शेल्टर का भी इंतज़ाम किया है और खाने पीने का भी इंतज़ाम किया है। इंतज़ाम में किसी प्रकार की कमी नहीं है। आज से 4 लाख लोगों को खाना खिलाने के लिए हमारी कैपेसिटी तैयार हो गई है। तो उन सब लोगों से मेरी निवेदन है कि आप घर मत जाइए और जो जहाँ है वो वहीं रहिए। யோகி அவர்கள் போட்ட இந்த ட்வீட்டை கேளுங்கள். सुनो केजरीवाल, केजरीवाल கேளுங்கள். जब पूरी मानवता कोरोना की पीड़ा से करा रही थी, उस समय आपने यूपी के कामगारों को दिल्ली छोड़ने पर विवश किया। छोटे बच्चे व महिलाएं तक को आधी रात में यूपी की सीमा में असहाय छोड़ने जैसा अलोकतांत्रिक व अमानवीय कार्य आपकी सरकार ने किया। आपको मानव द्रोही कहें या क्या कहें? அதாவது கேஜ்ரிவால் அவர்களே கேளுங்கள், உங்களுடைய அரசாங்கம் செய்த சதியை கேளுங்கள். கொரோனா காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலகமே இதிலிருந்து மீண்டு வருவதற்காக போராடி கொண்டிருந்த போது உங்களுடைய அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்தின் தொழிலாளர்களை டெல்லியை விட்டு போகும்படி வற்புறுத்தினார். இது மட்டுமல்ல, சிறிய சிறிய குழந்தைகள், பெண்கள், முதியோர்களை நடுராத்திரியில் நீங்கள் அங்கிருந்து ஏற்றி பஸ்ஸுகளில் ஏற்றி அவர்களை யூபி பார்டரில் தத்தளிக்க விட்டீர்கள். இது உங்களுடைய அரசாங்கம் செய்த செயல். நீங்கள் ஹியூமனிட்டிக்கு எதிரான நபர். இது யோகி ஆதித்யநாத்துடைய வார்த்தைகள். இங்கே மட்டும் யோகி அவர்கள் நிற்கவில்லை, இதற்கு மேல் இன்னொரு ட்வீட்டையும் போட்டிருக்கிறார். जब पूरा देश आदरणीय प्रधानमंत्री जी के नेतृत्व में कोरोना जैसी वैश्विक महामारी से जूझ रहा था, तब केजरीवाल ने प्रवासी मजदूरों को दिल्ली से बाहर का रास्ता दिखा दिया. ஒட்டுமொத்த இந்தியாவை பிரதமர் மோடி அவர்களுடைய வழிநடத்தும் அந்த வழியில் சென்றபோது கேஜ்ரிவால் பிரவாசி, அதாவது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை டெல்லியிலிருந்து விரட்டக்கூடிய வேலையை பார்த்தார்கள் என்று யோகி ஆதித்யநாத்துடைய இந்த ட்வீட். बिजली पानी का कनेक्शन काटा व सोते हुए लोगों को उठाकर बसों से यूपी बॉर्डर पर भेजा. अनाउंसमेंट कर कहा गया आनंद विहार के लिए बसें जा रही हैं, उससे आगे यूपी बिहार के लिए बसें मिलेंगी. यूपी सरकार ने प्रवासी मजदूरों के लिए बसों का इंतजाम किया और उन्हें सुरक्षित वापस लाई. எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய் என்று நீங்க பாருங்கள். யோகி வாயிலிருந்து வந்த இந்த பொய். மின்சாரம், தண்ணீர் வசதிகளை கட் செய்து விட்டது கேஜ்ரிவால் அரசாங்கம். இதற்கு பின் மைக்கை வைத்து அனௌன்ஸ்மெண்ட் செய்திருக்கிறார்கள். ஆனந்த் விஹார் பஸ் ஸ்டாண்டிலிருந்து உத்தரப்பிரதேஷ் பார்டருக்கு பஸ் போய் கொண்டிருக்கிறது, கிளம்புங்கள். இதற்கு மேல் யூபி பீகார் போகக்கூடிய நபர்கள் அங்கிருந்து போய்விடலாம், அந்த அரசாங்கம் உங்களுக்கு உதவும் என்று. எந்த விதத்தில் இது நடந்தது என்று நீங்கள் பாருங்கள். வெறும் 4 மணி நேரத்தில் திடீர் என்று போட்ட லாக்டவுன் பின் ஆனந்த் விஹார் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அல்ல ஐஎஸ்பிடி இந்த பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த மக்களுடைய அலை மோதியது. இதற்கு பின் அங்கிருந்து எங்கே வரை அந்த பஸ் கிடைத்ததோ, எத்தனை நபர்களுக்கு இந்த பஸ் கிடைத்ததோ அந்த பஸ்ஸில் ஏறி மக்கள் போனார்கள். பஸ் கிடைக்காத நபர்கள்
நடந்தே சென்றார்கள். ஆனால் யோகி அரசாங்கம் அந்த அனைத்து நபர்களுக்குமே பஸ்களை அரேஞ்ச் செய்து அவர்களை பாதுகாப்புடன் தன்னுடைய வீட்டிற்கு கூட்டி சென்றதாம். எத்தனை பஸ்களை இந்த அரசாங்கம் அரேஞ்ச் செய்தது என்று நீங்கள் அந்த காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். எந்த அரசாங்கமுமே இந்த வேலையை பார்க்கவில்லை. இதற்கு பதில் கொடுக்கும்படி அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் ஒரு முறை ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். சுனோ யோகிஜி சுனோ, யோகி அவர்களே நீங்களே கேட்டுவிடுங்கள். आप तो रहने ही दीजिए. जिस तरह यूपी के लोगों की लाश नदी में बह रही थी और आप करोड़ों रुपए खर्च करके टाइम्स मैगजीन में अपनी झूठी वाहवाही का विज्ञापन दे रहे थे, आप जैसे निर्दयी और क्रूर शासक मैंने नहीं देखे. நீங்க பேசுவதை விட்டுவிடுங்கள். நீங்க அதற்கான தகுதி கொண்ட நபர் அல்ல. எந்த காலகட்டத்தில் கங்கை நதியில் சவங்கள் மிதந்து கொண்டிருந்ததோ அதே நேரத்தில் எத்தனையோ கோடி ரூபாய் செலவு செய்து டைம்ஸ் மேகசினில் ஒரு போலியான பொய் பிரச்சாரத்தை நீங்க செய்து கொண்டீர்கள் தனக்காக. அதனால் உங்கள் போன்ற கல் மனது கொண்ட ஒரு மனிதரை நான் பார்க்கவில்லை. உங்கள் போன்ற ஒரு கேவலமான சீஃப் மினிஸ்டரை நான் பார்க்கவில்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த வார்த்தை ஒட்டுமொத்த கொரோனா காலத்தில் நடந்த அனைத்து விஷயத்தையுமே பிரட்டி விட்டார் மோடி அவர்கள். இவருக்கு ஆதரவாக யோகி அவர்கள் நேற்று எந்த அளவில் பேசியிருக்கிறார் என்று நீங்க பாருங்கள். ஒரு நாட்டின் பிரதமருடைய வேலை என்ன? இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்து கொட்டுவது. ஒரு நாடு பிரச்சனையில் இருக்கும்போது அந்த நாட்டை எப்படி பிரச்சனையிலிருந்து மீட்டெடுப்பது என்கிற அந்த வேலையை பார்ப்பது தான் ஒரு நாட்டுடைய பிரதமருடைய வேலை. ஆனால் இங்கே எதிர்க்கட்சி மீது அனைத்து குற்றச்சாட்டையுமே திணித்துவிட்டு நாங்கள் எதையுமே செய்யவில்லை, எங்கள் மீது எந்த விதமான தவறும் அல்ல, இது எங்களுக்கு எதிரான நடந்த ஒரு சதி என்று அவர்கள் மீது அனைத்து குற்றச்சாட்டையுமே தீட்டி நழுவ பார்த்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். இந்த அரசாங்கத்திற்கு உங்களுடைய கேள்விகள் என்ன? பிரதமர் மோடி அவர்களுக்கு உங்களுடைய கேள்விகள் என்ன? தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். நன்றி.